கோவை வெள்ளலூர் பகுதியில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கு முறையாக மேலாண்மை செய்யப்படவில்லை என புகார் எழுந்திருக்கிறது. இதனால் அந்த பகுதியில் நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருப்பதோடு சுற்றுச்சூழலும் மாசுபட்டிருப்பதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சுமார் 10 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட கோவை மாநகராட்சியில் நாள்தோறும் 800 டன் குப்பை சேகரிக்கப்படுகிறது. இதனை கடந்த 2002ஆம் ஆண்டு முதல் வெள்ளலூர் என்ற இடத்தில் கோவை மாநகராட்சி கொட்ட ஆரம்பித்தது. கடந்த 12 ஆண்டுகளில் குப்பைகள் மலை போல் குவிந்துவிட்ட நிலையில் அவை முறையாக மேலாண்மை செய்யப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. இதன் காரணமாக துர்நாற்றம், புகைமூட்டம் போன்றவற்றால் பல்வேறு நோய்களுக்கு ஆளாகியுள்ளதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒரு 3 வருஷம் உடம்பு சரியில்லாமல் இருந்து எல்லாம் போய் டாக்டர்கிட்ட போய் பார்க்க போனால் கிட்னி ஃபெயில்ன்ட்டாங்க. அதனால் நம்ம மருந்து மெடிசன்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். அது காரணம் என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி காற்றுனால தண்ணினால் வருன்னு சொல்லி சொன்னாங்க. அப்பாவுக்கு இங்கே வந்த பின்னாடி தான் ஹார்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டது. 2 வருஷம் கழிச்சு டாக்டர்கிட்ட போய் 1 இயர் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் டாக்டர் ஒரு கட்டத்தில் சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே இவர் பார்க்க முடியாதுங்க, நீங்கள் இந்த இடத்துலேருந்து வெளியே போயிட்டீங்கன்னா ஓரளவுக்கு இவரை தப்பிக்க வைக்கலான்னாங்க. ஆனால் முடியல. இன்றைக்கி அவரை இழந்து 2 வருஷம் ஆச்சு. இதே நிலைமை பார்த்திங்கன்னா அடுத்தது தொடர்ந்து இருக்குது. எனக்கு கிட்னியை இழந்திருக்கிறேன். இந்த குப்பை கிடங்கால் நிலத்தடி நீர் மாசுபட்டு தற்பொழுது மஞ்சள் கலராக மாறியுள்ளது. இதனால் அந்த பகுதியில் தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதியில் தொடர்ந்து வசிப்பதே கேள்விக்குறியாகியுள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். தண்ணி எடுத்தா தண்ணி மஞ்சள் கலரா மாறிடுது. எந்த தண்ணி யூஸ் பண்ண முடியல. உப்பு தண்ணி வர பைப்லயே நல்ல தண்ணி அந்த தண்ணியை எங்களை குடிக்க விடாம ரொம்ப இதாக இருக்குது. நாங்கள் வேற எங்க போக? இந்த பகுதியில் குப்பை கிடங்கு அமைக்க மாநகராட்சி திட்டமிட்ட போதே அதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்துவிட்டனர். ஆனால் அதனையும் மீறி குப்பை கிடங்கு அமைக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் ஒன்றிணைந்து உண்ணாவிரதம், சாலை மறியல், மனித சங்கிலி என தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். குப்பை கிடங்கை அங்கிருந்து அகற்றும் வரை தங்களது போராட்டம் தொடரும் எனவும் அவர்கள் திட்டவட்டமாக கூறியுள்ளனர். வாழ்வாதாரமான தண்ணீரே கெட்டு போனதுனாலையும் காற்று மாசுபட்டதுனாலையும் நாங்கள் இது ஒரு உயிர் போராட்டமாக நாங்கள் எடுத்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலையில் தண்ணீரினுடைய இதை நாங்கள் சோதித்து பார்க்கறதுல இது உபயோகிக்க தகுதியற்றது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ரிப்போர்ட் கிடச்சிது. அதை வச்சு நாங்கள் போராட்டத்தை இன்னும் நாங்கள் பலப்படுத்திகிட்டு இருக்கிறோம். இந்த பிரச்சினை குறித்து மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர் ரவிச்சந்திரனிடம் கேட்டபோது திடக்கழிவு மேலாண்மை குறித்து மாநகராட்சிக்கு உரிய அறிவுரை வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். அவற்றை பின்பற்றினால் குப்பை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். புதிய தலைமுறைக்காக சுதீஷ். கோவை வெள்ளலூர் பகுதியில் உள்ள மாநகராட்சி கிடங்கில் கொட்டப்படும் குப்பைகள் தொடர்ந்து எரிக்கப்படுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் சுதீஷ் அளிக்கும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். சுதீஷ், எத்தனை ஆண்டுகளாக வெள்ளலூர் பகுதியில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகின்றன? கார்த்திகேயன், பார்த்தீங்கன்னா இப்போ கோவை மாநகராட்சி முதலில் 72 வார்டுகளாக இருந்தது. தற்போது அதாவது கடந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு 100 வார்டுகளாக விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 100 வார்டுகளிலும் மொத்தமாக சுமார் 10 லட்சம் மக்கள் இந்த தினந்தோறும் அவர்கள் அந்த பகுதியிலிருந்து கொட்டப்படும் சேகரிக்கும் குப்பைகளானது வெள்ளலூர் பகுதி, அந்த கோவை மாநகராட்சி அந்த பகுதியிலிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தொலைவுள்ள இந்த வெள்ளலூர் பகுதிக்கு கொண்டு கொட்டப்படுகிறது. இந்த பகுதி சுமார் ஒரு 600 ஏக்கருக்கும் மேலாக பரவி கிடைக்கிறது. இந்த பகுதி முழுவதும் இந்த குப்பைகள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக கொட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த பகுதியில் குப்பைகள் கொட்டப்படும் அளவிற்கு, அதாவது நாளொன்றுக்கு சுமார் 800 டன் குப்பைகள் இங்கு கொட்டப்படும் நிலையில் அதற்குரிய திடக்கழிவு மேலாண்மை முறையாக செய்யப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை இந்த பகுதி மக்கள் தொடர்ந்து 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வைத்து வருகிறார்கள். இது தொடர்பாக பல்வேறு கட்ட போராட்டங்களை அவர்கள் சந்தித்து காலவரையற்ற உண்ணாவிரதம், தொடர் உண்ணாவிரதம் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டவர் நிலையும் இங்கு உள்ளது. தொடர்ச்சியாக இந்த பாதிப்புகளானது முதலில் ஆரம்ப கட்டத்தில் இந்த குப்பைகளில் இருந்து வரும், அதாவது காற்று மூலமாக மாசு ஏற்பட்டு சுவாச கோளாறுகள் உள்ளிட்ட சரும நோய்கள் உள்ளிட்ட போன்றவைகளுக்கு பாதிப்புக்குள்ளானார்கள். இதனைத் தொடர்ந்து தற்போது தொடர்ச்சியாக இந்த 10 ஆண்டுகளாக அந்த மழை நீரானது குப்பைகளில் நேரடியாக விழுந்து அந்த நிலத்திற்கு செல்வதால் அந்த நிலத்தடி நீரானது முற்றிலும் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக மனிதன் உயிர் வாழ்வதற்கு காற்று மற்றும் நீர் ஒரு முக்கிய ஆதாரமாக கருதப்படுகிறது. அந்த இரண்டையும் இழந்து இந்த பகுதி பொதுமக்கள் தற்போது தவித்து வருகிறார்கள். இதனிடையே தொடர்ச்சியாக இதற்குரிய போராட்டங்களும் அரசு அதிகாரிகளை சந்திப்பதும் இவர்களுடைய வாடிக்கையாக இருக்கு. கார்த்திகேயன்.
சுதீஷ், பொதுவாக குப்பை கிடங்குகள் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அமைக்க வேண்டும் என்றால் அந்த மக்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட வேண்டும், அவர்களுடைய ஒப்புதல்கள், அவர்களுடைய விளக்கங்களும் பெற வேண்டும். இதுபோன்ற நடைமுறைகள் இந்த விஷயத்தில் பின்பற்றப்பட்டனவா? நிச்சயமாக 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பகுதியில் குப்பை கிடங்கு அமைக்கப்படுவதற்கான எந்த ஒரு கருத்தும் அவர்களிடம் தெரிவிக்கப்படவில்லை. ஏனென்றால் முன்பாக மாநகராட்சி சார்பில் கழிவுநீர் குட்டை அமைப்பதற்காக அவர்கள் இந்த பகுதியை ஆக்கிரமிப்பு செய்து இந்த பகுதி மக்களிடமிருந்து பெறப்பட்டதாக இந்த பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் இந்த பகுதியில் குப்பைகள் கொட்டப்பட்டு இது குப்பை கிடங்காக மாற்றப்பட்டு தற்போது இங்கு செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் தொடர்ச்சியாக இந்த பகுதி பொதுமக்கள் உடனடியாக இந்த பகுதியில் திடக்கழிவு மேலாண்மை இந்த 800 டன் அளவு குப்பைகளுக்கு முறையாக மேற்கொள்ளப்படாத நிலையில் முற்றிலுமாக இந்த குப்பை கிடங்கை அகற்றினால் மட்டுமே இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்புக்குள்ளாகாது என்பது ஒரு கருத்தாக இருக்கிறது. தற்போது இது குறித்து இந்த பகுதியுடைய, அதாவது இந்த வெள்ளலூர் பகுதியுடைய 15வது வார்டு உறுப்பினர் மரகதம் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கங்க. தற்போது தொடர்ச்சியா 10 ஆண்டுகளுக்கு மேல இந்த பொதுமக்கள் போராடிட்டு வர்றாங்க. இது அரசு ரீதியா நீங்க எப்படி அணுகிருக்கீங்க? இது எப்படி முன் சென்று நடத்தியிருக்கீங்க? நாங்கள் பஞ்சாயத்தில் தீர்மானம் போட்டு 2 வாட்டி அம்மாவை கவனத்துக்கு அனுப்பியிருக்கிறோமுங்க. சீக்கிரம் அகட்டி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. திடக்கழிவு மேலாண்மை முறையாக மேற்கொள்ளப்படலை. அதுக்கு 3 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த திடக்கழிவு மேலாண்மை முறையாக மேற்கொள்வதற்கு மாநகராட்சி என்ன சொல்லியிருக்காங்க? அது குறித்து நீங்கள் புகார் அளிச்சிருக்கீங்களா? அழைச்சிருக்கிறோம். மாநகராட்சியிலே கொண்டு போய் கொடுத்துருக்குறோங்க. எங்கள் தலைவர் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாருங்க. 2வது நாங்கள் மேயரை பார்த்து பேசியிருக்கிறோமுங்க. இது மாதிரி இங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் பாதிக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் அகட்டி கொடுத்தா பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோமுங்க. கார்த்திகேயன் மாமன் இந்த பகுதியினுடைய உறுப்பினர் சொல்வது போல தொடர்ச்சியாக அவரும் மாநகராட்சி நிர்வாகத்திடம் இது குறித்த புகார்களை தெரிவித்து தான் வருகிறார். இந்நிலையில் இந்த பகுதிக்கு இந்த போராட்டங்களை தொடர்ந்து, அதாவது 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போராட்டங்கள் தொடர்ந்தியாக நடைபெற்றும் இது குறித்து அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்திடமும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த மேலாண்மை செய்வதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்து இந்த பகுதி மக்களே சேர்ந்து குப்பை கிடங்கு எதிர்ப்பு போராட்ட குழு ஒன்று என்று ஆரம்பித்து அவர்கள் தொடர்ச்சியாக இன்று வரை போராடி வருகிறார்கள். அந்த போராட்டக்குழுடைய ஒருங்கிணைப்பாளர் டேனியல் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் விரிவாக கேட்கலாம். டேனியல், இப்போ சொல்லுங்க, நீங்க இந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்திட்டு வர்றாங்க. அதிகாரிகள் இந்த தரப்புல என்ன சொல்றாங்க? இதுக்கு தீர்வு எட்டப்படும் என்று ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அதிகாரிகளினுடைய அலட்சியத்தாலும் முறையாக திடக்கழிவு மேலாண்மையும் உரம் தயாரித்தலும் செய்யாததனுடைய விளைவுதான் இன்றைய தினத்தில் இந்த பகுதியினுடைய சுற்றுச்சூழல் மாசுபட்டதற்கு காரணமாகவும் நிலத்தடி நீர் மாசடைந்ததற்கு காரணமும் அதிகாரிகளினுடைய அலட்சியம்தான். நாங்கள் கலெக்டரிடத்திலும் கமிஷனரிடத்திலும் மற்றும் சிஎம் செல்லிலும் கூட பலமுறை இதை பற்றி நாங்கள் புகார்கள் கொடுத்திருக்கிறோம். இந்த நிலத்தடி நீரானது சுமார் 300 மீட்டர் தொலைவில் இருந்த நிலத்தடி நீர் தற்போது 1 கிலோமீட்டர் தொலைவில் மாசடைந்துள்ளது. ஆனால் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உயிருக்கு அச்சுறுத்தலோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பல குழந்தைகளுக்கு நோய்வாய்ப்பட்டு மருத்துவரிடத்தில் சென்றால் நீங்கள் வேற இடத்துக்கு போய் குடி போயிருங்க, ஷிஃப்ட் த ஹவுஸ்ன்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி பல பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு, கேன்சர் வியாதியில் இருக்காங்க, மூச்சு திணறலில் இருக்காங்க, தோல் சரும நோய்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி தொடர்ந்து பாதிச்சுட்டே தான் இருக்காங்க. ஆனால் அதிகாரிகள் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக இந்த குப்பை கிடங்குல திடக்கழிவு மேலாண்மை அந்த நிர்வாகம் அமைச்சிருக்காங்க. அந்த மேலாண்மை செய்யப்படுகிறதா? நீங்க இந்த ஊர் அருகில் இருந்து பாக்குறீங்க, குப்பைகள் எப்படி நேரடியாக கொட்டிடுறாங்களா? இல்ல சுதீஷ், நீங்க தொடர்பிலே இருங்க, நம்ம அவரோடு தொடர்ந்து பேசலாம். தற்போது மதிமுகவை சேர்ந்த ஈஸ்வரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த வெள்ளலூர் பகுதியில் குப்பைகள் கொட்டப்படுவதற்கு எதிராக மதிமுக சார்பில் கூட நிறைய போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இன்னும் வரைக்கும் அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்படவில்லை. உங்களுடைய போராட்டம் எந்த அளவுக்கு இருந்தது? என்ன மாதிரியான ஆலோசனைகளை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள்? எங்களுடைய ஒரே கோரிக்கை, இந்த 10 ஆண்டு காலமாக அந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கை சரிவர மேலாண்மை செய்ய மாநகராட்சியால் இயலவில்லை. அந்த மக்களுக்கு சரியான பாதுகாப்பை தர இந்த கோவை மாநகராட்சியால் இயலவில்லை. அதன் காரணமாக ஒற்றை கோரிக்கையாக அங்குள்ள மக்களினுடைய கோரிக்கையை தான் மறுமலர்ச்சி திமுக பிரதிபலிக்கிறது. அந்த இடத்திலே இருந்து மக்கள் வசிக்கின்ற இடத்திலே இருக்கின்ற அந்த குப்பை கிடங்கை அகற்றி மக்கள் வாழ்விடங்களுக்கு தொலைவான இடத்தில் அந்த குப்பை கிடங்கை அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை. ஏன்னா இவங்க 10 வருஷமா ஒவ்வொரு தடவை போராட்டம் பண்ணும்போது நாங்க முயற்சி பண்றோம், இந்த குப்பை கிடங்குனால பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு பாதிப்பு இல்லாம நாங்க முயற்சி பண்றோம்னு சொல்லி மக்கள் அதை கேட்டு அவங்க வெக்ஸ் ஆகி போயிட்டாங்க. இது வரைக்கும் எந்த தீர்வும் அவங்க எடுக்க முடியல, அதுக்கான சரியான சொல்யூஷனையும் அவங்களால கொடுக்க முடியல. இப்போ உடனடியே போராட்டம் பண்ணா நாங்க எல்லாம் சரி பண்றோம்,
நாங்க எல்லாம் தனித்தனியா பிரிச்சு குப்பைகளை பிரிச்சு நாங்க வேளாண்மை செஞ்சிடுவோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க. அது நடக்கிறது இல்லை. ஏன்னா இவங்களுடைய இருக்கக்கூடிய ப்ராசஸிங் பிளான்டிங்கே பாத்தீங்கன்னா ஒரு 350 டன் தான் இவங்க ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு கோயம்புத்தூர் மாநகராட்சியில இருந்து ஒரு 1000 டன்னுக்கு மேல குப்பை அங்க வந்து கொட்டப்படுது. அதை சரியா பிரிச்சு தனித்தனியா பிரிச்சு மேலாண்மை பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அங்க இல்ல. இது மட்டும் இல்ல, மிகப்பெரிய அளவுல ஊழல் நடக்குது. அங்க இருந்து லாரிகள்ல வரக்கூடிய குப்பைகள் எவ்வளவு வருது, எவ்வளவு பிரிக்கப்படுகிறது, எவ்வளவு ரீசைக்கிளிங் குப்பையா போகப்படுகிறது, எவ்வளவு வந்து லேண்ட் ஃபில்லிங்ல கொட்டப்படுகிறது என்கிற எந்த விதமான டீடைல்ஸும் கிடையாது. அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரிய விதிகளை முற்றிலுமாக மாநகராட்சி மீறுகிறது. மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் தனியார் ஒரு தொழிற்சாலையா இருந்தா நடவடிக்கை கூட எடுக்கக்கூடிய அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளினால் இது மாநகராட்சியின் நிர்வாகம் என்ற காரணத்தால் அவர்களால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் இது மாசு கட்டுப்பாட்டு வாரிய விதிகளுக்கு மீறியது என்று அறிவுறுத்தல் மட்டுமே அவர்களால் செய்ய முடிகிறது. ஏனால் அவர்களால் கையில் ஆகவில்லை. இவர்கள் தொடர்ந்து தற்போது ஒரு 3 மாதத்திற்கு முன்பு மெம்பர் செக்ரட்டரி அவர்கள் நம்முடைய வெள்ளலூர் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளோடு வெள்ளலூர் குப்பை கிடங்கிற்கு வந்து ஆய்வு செய்த போது இந்த குப்பை கிடங்கில் இவர்கள் மேலாண்மை செய்தது முற்றிலுமாக தவறாக இருக்கிறது என்று அறிக்கையை கொடுத்திருக்கிறார். இதற்கு பின்பும் கூட இவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதற்காக தொடர்ந்து மறியல் போராட்டங்கள், முற்றுகை போராட்டங்கள், உண்ணாவிரத போராட்டங்கள் என்று தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தாலும் மாநகராட்சியும் தமிழக அரசும் இதன் மீது எந்த நடவடிக்கை எடுக்காதன் காரணமாக அந்த இடத்திலே மக்கள் வெகுவாக பாதிக்கிறார்கள். கடந்த ஆண்டுகளில் திடக்கழிவு மேலாண்மையை மிகச் சிறப்பாக செய்து முடித்ததில் ஒரு சிறந்த மாநகராட்சியாக கோவை மாநகராட்சி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று கழிவுகளை வந்து இயற்கை உரங்களாக மாற்றுவதிலும் அந்த நடவடிக்கைகள் செயல்பட்டு வருகின்றன அப்படிங்கிறதா மாநகராட்சி தரப்பிலிருந்து சொல்லப்படுகிற விளக்கம். சரி, நான் வந்து மாநகராட்சியில ஒரு தகவல் அறிவு உரிமை சட்டம் வழியா ஒரு கொஸ்டின் போட்டேன். அதாவது நீங்க வந்து எவ்வளவு டன் வந்து உரமா தயாரிச்சிருக்கீங்க, எவ்வளவு டன்னு ரீசைக்கிளிங் குப்பையா தயாரிச்சிருக்கீங்க, எவ்வளவு டன்னு லேண்ட் ஃபில்லிங் பண்ணிருக்கீங்க, இந்த 10 வருஷமா நீங்க ஒவ்வொரு வருஷத்துக்கு நீங்க டீடைல்ஸ் கொடுங்கன்னு கேட்டா மாநகராட்சி இடத்துல பதில் கிடையாது. மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இடத்துல பதில் கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் இந்த ப்ராசஸிங் பிளான்ட்ல நீங்க எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றீங்க, நீங்க வந்து எவ்வளவு உரம் தயாரிச்சீங்க, எவ்வளவு ரீசைக்கிளிங் குப்பைகளை கொண்டு போய் ரீசைக்கிளிங் பண்ணீங்க, எவ்வளவு லேண்ட் ஃபில்லிங் பண்ணீங்க, இது எல்லாத்தையும் வந்து ரிப்போர்ட் கொடுத்து இது ஒரு ஃபார்ம் 3ங்கிறதுல வந்து ஒவ்வொரு வருஷம் சப்மிட் பண்ணணும். இது வரைக்கும் எந்த வருஷமும் மாநகராட்சி சப்மிட் பண்ண கிடையாது. அப்போ அங்க கணக்கே மெயின்டைன் பண்ணலைன்னா நீங்க எப்படி இது சரியா மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு எதை வச்சு சொல்றீங்க? இல்ல, இப்ப நீங்க சொல்ற மாதிரி மண்ணுக்குள் புதைக்கிற திட்டமோ அல்லது இந்த ஏரோபிக் ப்ராசஸ் மூலமாகவோ செய்யப்பட்டால் நிலத்தடி நீர் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படிங்கறதா மக்களுடைய இன்னொரு கோரிக்கை. அதாவது இது வந்து நாங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இவங்க தனித்தனியா பிரிக்கிறேன்னு சொல்றாங்க, இவங்க மேலாண்மை செய்யறோம்னு சொல்றாங்க. மேலாண்மையே செய்யாம இருக்கும்போது அப்புறம் மண்ணுக்குள்ள கொட்டுறதை பத்தி எதுக்கு பேசணும்? மேலாண்மையே செய்யறது இல்லையே. இப்ப தடை பிரிச்சு லேண்ட் ஃபில்லிங்ல போடுறோம்னு சொல்றாங்க. இப்ப எதுவுமே நடக்கிறது இல்லையே. இவங்க நடக்காதனால மக்கள் என்ன பண்ணாங்க, இவங்க வந்து சரியா பண்ண முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்து அந்த குப்பை கிடங்கு அகற்றதான் வழின்னு சொல்றாங்க. நார்மலா அடிப்படையான விதிகள் என்னன்னா, ஒரு குப்பை கிடங்கு அமைக்கும் போது பக்கத்துல வீடு இருக்கக்கூடாது. மத்திய அரசாங்கத்தினுடைய சுற்றுச்சூழல் விதிகள் 2000 படி மக்கள் வசிப்பிடங்களுக்கு தொலைவான பகுதியில் தான் இந்த குப்பை கிடங்கு அமைக்கப்பட வேண்டும். உதாரணமா சொல்ல போறதுன்னா, தேசிய நெடுஞ்சாலைகள் வழியாக பக்கத்துல குப்பை கிடங்கு அமைக்கிறதுக்கும் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து குறிப்பிட்ட தொலைவிற்கு அப்பால் தான் இந்த குப்பை கிடங்கு அமைக்கப்பட வேண்டும் என்று சட்ட விதிகளில் உள்ளது. அதாவது ரோட்ல போறவனுக்கு அந்த வழியா அந்த குப்பை கிடங்கு இருந்துன்னா போக முடியாது. அங்க இருக்கிற பேசஞ்சர்ஸ் ரோட்ல போறவங்க வந்து அந்த வாசத்தை வந்து சுவாசிச்சுட்டு போக முடியாதுங்கிற காரணத்தினால தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து 200 மீட்டர் தள்ளித்தான் இந்த குப்பை கிடங்கு அமைக்கப்படணும். ஆனா ரோட்ல அடிக்கடி போற வாகன ஓட்டிகளுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது அங்கு வசிக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி சார். ஒரு 50,000 பேர் குடியிருக்கிற 1,00,000 பேர் குடியிருக்கிற பகுதிக்கு நடுவுல கொண்டு வந்து குப்பை கிடங்கு அமைச்சதே தவறுதான். உங்களுடைய தகவலுக்கு நன்றி. அடுத்ததாக தாமோதரன் கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தொடர்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் சார், கோவை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளலூர் பகுதியில் கொட்டப்படுகிற குப்பைகள் பற்றி 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு கொட்டப்படுகிற குப்பைகள் எதையுமே நாங்கள் வந்து வச்சுக்கல, முறையாக திடக்கழிவு மேலாண்மை செய்கிறோம். அதற்கு முன்பாக சேகரிக்கப்பட்ட பழைய குப்பைகள் மட்டும்தான் அப்படியே இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா பணிகள் செஞ்சுட்டு வரோம்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது? இல்லை சார், அது இதுக்கு இப்போ கொஞ்சம் வேலை வேகமா நடைபெற்று வருதுங்க. எப்படின்னா, முன்பு அப்படியே கொட்டிட்டு போயிட்டாங்க. கடந்த ஆட்சி காலத்துல அப்படியே குப்பைகள் அப்படியே கொட்டிட்டு எதை கவனிக்காம அப்படியே போயிட்டாங்க. அதனாலதான் இந்த தீ பிடிச்சு எரியிருக்கிற காரணம்ங்க. இப்போ திடக்கழிவு மேலாண்மை இப்ப நாங்க கொண்டு வந்த பிற்பாடு
இப்போ அதைய சரியான முறையில அது எடுத்து அந்த குப்பைகளை எல்லாம் ஒரு இடத்துல சேமிச்சு அதுக்கு கம்ப்ளீட் அது மண் போட்டு மூடி எந்த விதமான ஒரு தீங்கும் மக்களுக்காகட்டு அல்லது குடிதண்ணீருக்காகட்டும் எந்த விதமான தீங்கும் வராத அளவுக்கு நாங்க அதை செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ வேகப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்குதுங்க, ஓரளவுக்கு குறைச்சிருக்கிறோம். இரவு நேரங்கள்ல கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளை லாரிகள் தெரியாத்தனமா கொண்டு வந்து கொட்டிட்டு போயிடுறாங்க. அதனால பொதுமக்களுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படுகிறது. எனவே இரவு நேரங்கள்ல இந்த குப்பை கிடங்குகளை கண்காணிப்பதற்கு இரவு நேர காவலர்களை பணியில் அமர்த்தணும் அப்படிங்கறத மக்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க. இரவு நேர காவலர்கள் பணியில இருக்காங்களா இப்போ? இல்ல, இப்ப ஏற்கனவே இது பற்றி அறிவுறுத்தப்பட்டிருக்குது, மாநகராட்சிக்கு சொல்லப்பட்டிருக்குதுங்க. இப்படி நடக்குது, இப்படி கொண்டு வந்து உள்ள கொட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு தகவல் வந்திருக்கு. தகவல் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அப்படி இருக்கும்போது அங்க கொட்டுறது இல்லைங்க, வெளியே ஏதோ பண்ணிடுறாங்க போது அங்க உள்ள யாரும் இப்ப அனுபவப்படுறது இல்லை. மற்ற வண்டியோ மற்ற வாகனங்களோ உள்ளே நுழைய முடியாதுங்க. இப்ப அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இப்போ பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இதுக்கு நிரந்தர தீர்வாக அரசு தரப்பில் என்ன செய்ய போகிறீர்கள்? இப்போ நிரந்தர தீர்வா தான் இருக்கிற குப்பைய அங்க கொண்டு வந்து அந்த மண் போட்டு மூடி எந்த விதமான ஒரு சுகாதார கேடோ மக்களுக்கோ மற்றவங்களுக்கோ சுகாதார கேடு வராத அளவுக்கு அந்த வேலைகள் வேகப்படுத்த இருக்குது. அதனால வேலை நடந்துட்டு இருக்குதுங்க. அதனால இனிமேல் வர்ற குப்பைகளை அங்க அப்படியே டம்ப் பண்ணி மேல மண்ணை போட்டு எந்த விதமான மக்களுக்கு சிரமம் இல்லாத அளவுக்கு, மறுபடியும் தீ அது பிடிக்காத அளவுக்கு, எந்த விதமான சுகாதார கேடு வராத அளவுக்கு இப்ப வேலை நடந்துட்டு இருக்குதுங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி சார். கோவை வெள்ளலூர் பகுதியில் உள்ள மாநகராட்சி குப்பை கிடங்கில் கொட்டப்படும் குப்பைகளால் மக்களுக்கு என்ன பாதிப்பு உண்டாகிறது என்பது பற்றி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரியோடு நமது செய்தியாளர் சுதீஷ் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். தற்போது இந்த பிரச்சனை பெரிய அளவில் எடுத்து வரும் நிலையில் அந்த பகுதியில் எது மாதிரியான நீர்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு, அது குறித்து உங்களுடைய? அதாவது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை பொறுத்த மட்டுக்கு இந்த பிரச்சனையில் நகர திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2000 படி திடக்கழிவுகளை கையாள வேண்டும் என்ற உத்தரவு நம்ம கார்ப்பரேஷன்கிட்ட சொல்லியிருக்கோம். அதற்குண்டான நடவடிக்கைகளும் அவங்க எடுத்துகிட்டு வர்றாங்க. நாங்கள் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தை பொறுத்த மட்டுக்கு அதை சுற்றி இருக்கக்கூடிய நீர் போர்வெல்லில் சாம்பிள்ஸ் 4 மாதத்துக்கு ஒரு மாதிரி எடுத்திருக்கோம். அது சில இடங்களில் வாரிய அளவுள்ள அதிகமாக தான் இருக்குது. ஆனாலும் அது பழைய முன்னாடி எப்படி இருந்ததுக்கான டேட்டாஸ் எங்கள்கிட்ட இல்லை. ஏன்னா இப்பகுதியில் ஏற்கனவே வெள்ளலூர் கிராமம் அந்த சாயப்பட்டறைகளால் பாதிக்கப்பட்ட பகுதியான முன்னாடி அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால் இது இந்த பிரச்சனையினால தான் வந்ததா என்று உறுதியாக தற்போது சொல்ல முடியாது. தற்போது அந்த விண்ணப்பம் இப்போ உங்களுக்கு கொடுக்காத பட்சத்துலேயும் உங்கள் துறை சார்பில் அந்த விண்ணப்பம் தற்போது கொடுக்கப்படவில்லை. இந்நிலையிலையும் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் நாள்தோறும் குப்பைகள் கொட்டப்பட்டு தான் வருகிறது. இதனால் அந்த பகுதியில் தொடர்ச்சியாக அந்த குடியிருப்புகள் இருப்பதனால துர்நாற்றம் வீசி பல்வேறு நோய்களுக்கும் ஆளாகி வர்றாங்க. ஸோ இது மாநகராட்சி அதிகாரிகளுக்கு எது மாதிரியான அறிவுகள் கூறப்பட்டிருக்கு, அது ஏன் மீறப்படுகிறது? அதாவது இது ஏற்கனவே இருந்த கழிவுகளை சயின்டிஃபிக் க்ளோசர் அப்படின்ற மெத்தடில் முதல்ல மூட சொல்லியிருக்கோம். அந்த பணிகள் விரைவாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பணிகள், அதாவது பழைய குப்பைகள் மூடப்பட்டு விட்டு அன்றாடம் வரக்கூடிய குப்பைகளை சுத்திகரிப்பதற்கான முயற்சிகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மேலும் அந்த ஜூனியா ப்ராஜெக்ட் மூலமாக குப்பைகளின் அளவை குறைப்பதற்கு மாநகராட்சி நிர்வாகம் நல்ல முறையில் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறது. தற்போது அந்த பகுதி பொதுமக்கள் தொடர்ச்சி இந்த பகுதியில் நிலத்தடி நீர் முற்றிலும் பாதிக்கப்பட்டதுனால நீரை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிரந்தர தீர்வுக்கு குப்பை கிடங்க அந்த பகுதியிலிருந்து அகற்றினால் மட்டுமே ஒரு தீர்வு காண முடியும் என்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதற்கு மாநகராட்சி நிர்வாகத்திடம் நீங்கள் ஏதாவது பேசியிருக்கீங்களா? அடுத்த கட்ட நடவடிக்கை இல்லை, இடத்தை மாற்றுவது பற்றிய பேச்சே அது தற்போது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. அதனால் நான் இது சம்பந்தமாக இந்த கருத்தை தெரிவிக்க முடியாது. எங்களை பொறுத்த மட்டுக்கு அந்த நகர திடக்கழிவு மேலாண்மை விதிகள் படி இந்த கழிவுகளை கையாண்டால் கண்டிப்பாக சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். சட்ட விதிகளின்படி திடக்கழிவு மேலாண்மையை முறையாக மேற்கொண்டால் இது போன்ற மாசுகளை தவிர்க்கலாம் என்பது அதிகாரிகளின் ஒரு கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து முத்துப்பாண்டியுடன் சுதீஷ். தொடர்ந்து நமது செய்தியாளர் சுதீஷிடம் பேசலாம். சுதீஷ், நீங்க இப்போ மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரியோடு கலந்துரையாடி இருக்கிறீங்க. நமக்கு கிடைத்த தகவல் படி இந்த குப்பை கிடங்கிற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி அளிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இந்த கருத்து உண்மையா? இது பற்றி மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், மாநகராட்சி அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக கார்த்திகேயன், இப்போ தற்போது இந்த போராட்டக்குழு, அதாவது குப்பை கிடங்கு எதிர்ப்பு போராட்டக்குழு சார்பில் அவர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அவர்கள் அந்த மாநகராட்சியிடமும்
மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடமும் அவர்கள் வந்து தகவல் கேட்டிருந்தார்கள். இந்த இரண்டு தகவல்களுமே வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் மாநகராட்சியிடம் இருந்து வந்த தகவல்கள் முன்னுக்கு முரண்பாடான வேறு தகவல்களாக இருந்தது. இதனால் இது உரிய தகவல்கள் இல்லை என்று அவர்கள் வந்து அந்த போராட்டக்குழு சார்பில் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து நாம் அந்த போராட்டக்குழு ஒருங்கிணைப்பாளர் டேனியிடம் மீண்டும் கேட்கலாம். டேனி, சொல்லுங்க, இப்போ மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் வந்து நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இது கொட்டக்கூடாது என்று அவர்கள் வந்து அறிவுறுத்தி இருக்கிறார்கள். மாநகராட்சி மீண்டும் கொட்டி வருகிறது. இதற்கு கிடைத்த உங்களுக்கு அந்த தகவல் என்ன? மாநகராட்சிக்கு வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கடந்த 2012ஆம் ஆண்டு மார்ச் 31 வரை மட்டுமே அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதையும் மீறி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதி இல்லாமல் மாநகராட்சியானது இந்த பகுதியிலே குப்பைகளை கொட்டி வருகிறது. அதற்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி பல முறை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரியான ரவிச்சந்திரன் அவர்களிடம் கூறியிருக்கிறோம். ஆனால் அவர் வந்து ஒரு சில அறிவுறுத்தல் மட்டும் கொடுத்திருக்கிறோம்னு சொல்கிறாங்க. தனியார் நிறுவனங்களுக்கு என்ன விதிமுறைகளை பின்பற்றுகிறார்களோ சட்டத்தை மீறுகிறவர்கள் மீது அதே நடவடிக்கைகளை இந்த மாநகராட்சி மீதும் நடவடிக்கை எடுத்து இந்த குப்பை கிடங்கை அகற்றுவதற்கு வழிவகைகளை மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கார்த்திகேயன், தொடர்ச்சியாக மாநகராட்சி வந்து இந்த இடத்தை தவிர, அதாவது மொத்தம் 800 டன் குப்பைகள் கொட்டுகிற அளவிற்கு அவர்களுக்கு மாற்று இடம் இல்லை என்பதை தொடர்ச்சியாக அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். இதற்கு மக்கள் தரப்பிலிருந்து, அதாவது ஒரே ஒரு சுற்றுச்சுவர் தான் இடையில் இருக்கிறது, அந்த புறம் குப்பை கிடங்கு, அதற்கு இந்த சுற்றுச்சுவருக்கு இந்த பகுதிக்கு குடியிருப்பு பகுதிகள் இருக்கிறது. இதனால் காற்று வழியாகவும் நிலத்தடி நீரும் முற்றிலும் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. இது தற்போது மட்டுமல்ல, இந்த பின்னுக்கு வரக்கூடிய ஒரு சந்ததியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இதனுடைய விளைவுகள் இருக்கும் என்று பேராசிரியர் ஒருவர் தெரிவித்திருக்கார். அவர் நம்முடன் இருக்கிற அறிவியல் எழுத்தாளரும் கூட. அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். தற்போது இந்த குப்பை கிடங்கால் நிலத்தடி நீர் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து நீங்களும் பேசியிருக்கீங்க. இது எந்த அளவுக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது? இப்போ நான் இங்கே நிற்கும்பொழுது என்னுடைய தொண்டை, நாக்கு, உதடு எல்லா இடத்துலையும் கசப்பை உணர்றேன். இது மூச்சு காற்றுல புகுந்து என்னுடைய உடம்பை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்த சந்ததிக்கு அது போய் சேரும். இப்போ ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவருடைய சந்ததி இனவிருத்தி செல்களில் அது புகுந்து அடுத்த குழந்தை பிறக்கிற குழந்தைகளுக்கு ஊனமோட பிறக்கும், ஆட்டிசம்ன்ற நோயோடு பிறக்கலாம். அப்புறம் இருக்கின்ற குழந்தைகளுக்கு எதிர்ப்பு சக்தி குறைந்து போய் வயிற்றுப்போக்கு, அப்புறம் சருமத்தில் இருக்கிற நோய்கள் உண்டாகும். அப்புறம் புழு போன்ற பூச்சிகள் வருவதற்கெல்லாம் ரொம்ப வாய்ப்பு அதிகம் இருக்குது. குறிப்பாக சொல்லனாக்கா அந்த புழுக்கள் தான் அதிகமாக இந்த இடத்துல வரும். காற்றின் மூலம் அது பறந்து சின்ன சின்ன முட்டைகள் கண்ணுக்கு தெரியாதது வந்து சுவாச குழாயில் போய் உணவு வழியாக போய் அது சேரும். இங்கே இருக்கும்போதே நான் அதை உணர முடிகிறது. ஒரு அரை மணி நேரத்தில் நிற்கும் போதே என்னோடய உதடெல்லாம் காய்ந்து போய் ஒரு கசப்பை நான் உணர்கிறேன். அப்போ ஒரு நாளைக்கு 60 லிட்டர் காற்றை நம்ம உள்ளே நிற்கும்போது 60 லிட்டர் காற்றுக்குள்ளே எவ்வளோ போகுன்னு பாருங்கள். இங்கே கோயம்புத்தூரில் இப்போ ஒரு 15 அல்லது 20 சென்டிமீட்டர் மழை தான் பெய்கிறது நமக்கு கிடைக்கிறது. அந்த மழை நீரிலும் அது நிலத்தடியில் புகுந்து அக்கம்பக்கத்தில் எல்லா இடத்துலையும் பரவும் என்பது கார்த்திகேயன், தற்போது இந்த அறிவியல் ரீதியாக இது போன்ற பாதிப்புகள் இருக்கிறது. இங்கு வந்து குழந்தைகளும் முதியவர்களும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த குழந்தையின் காலை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். இது போன்ற சரும நோய்கள் அதிகமாக இங்குள்ள குழந்தைகளுக்கு அதிகமாக காணப்படுகிறது. முதியவர்கள் வந்து சுவாச கோளாறுகளால் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே அந்த ஒரு பெண்ணிடம் கேட்போம், நாம் அது பாதிப்பு குறித்து சொல்லுங்க. இப்போ குழந்தைகளுக்கு எது மாதிரியான பாதிப்பு இங்கே பிரச்சனை ஏற்பட்டு? இந்த உதடு எல்லா இடத்துலையும் பொறியாக ரொம்ப இதாக இருக்குங்க சார். சாயந்தரம் ஆனால் வெளியவே நிற்க முடியறதில்ல. ரொம்ப ஸ்மெல் அதிகமாக இருக்குது. ஜன்னலும் திறந்து வைக்க முடியறதில்ல. சாயந்தரம் காலையில் எப்பயுமே அப்படி தான் இருக்குது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார். கார்த்திகேயன், பார்த்தீங்கன்னா இந்த பகுதி ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இது வந்து, அதாவது அவர்கள் வந்து இந்த மூச்சு திணறல் நோய் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த சுவாச கருவியை அவர்கள் வாங்கி வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இது போன்ற பிரச்சனைகள் அவருக்கு இருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த குப்பை கிடங்கில் வந்து வெயில் காலங்களில் அதிகமாக தீ விபத்துகள் ஏற்பட்டு அதன் புகையானது பரவலாக அனைத்து குடியிருப்புகளுக்கும் சென்று விடுகிறது. அதைத் தொடர்ந்து அந்த காலகட்டங்களில் அவர்கள் வீடுகளை விட்டு அருகில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு சென்று அவர்கள் சொந்தக்காரர்கள் வீட்டிற்கு சென்று வசிக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த புகையானது கடந்த 2 வருடத்திற்கு முன்பு ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்று கோவை விமான நிலையம் வரைக்கும் சென்று அந்த புகையானது தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்போது அங்கு தரையிறங்கக்கூடிய விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதுபோன்று பல்வேறு பிரச்சனைகளை தற்போது இந்த பகுதி மக்கள் சந்தித்து வருகிறார்கள். கார்த்திகேயன், நிச்சயமாக பொதுமக்களுடைய பாதிப்புகளை நாம் நேரடியாக பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். இது தொடர்பான மற்ற செய்திகளை பார்க்கலாம். கோவை கவுண்டம்பாளையத்தில் குப்பை கிடங்கு இருந்த பகுதியில் பாதுகாக்கப்பட்ட புதைப்பு அமைக்கப்பட்டு அந்த பகுதி பூங்காவாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போன்று வெள்ளலூர் குப்பை கிடங்கையை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. பாதுகாக்கப்பட்ட புதைப்பின் மூலம் குப்பை கிடங்கு இருக்கும் பகுதியை எப்படி பூங்காவாக மாற்ற முடியும் என்பதை இப்போது பார்க்கலாம். முதலில் குப்பை கிடங்கு இருக்கும் பகுதியின் அடியில் அடர் பாலித்தீன் அட்டைகளை வைத்து அதற்கு மேல் குப்பைகளை கொட்ட வேண்டும். குப்பையிலிருந்து வெளிவரும் வாயு வெளியேறுவதற்காக ஆங்காங்கே வாயு கசிவு குழாய்கள் அமைக்கப்பட வேண்டும். இந்த அடுக்கிற்கு மேல் களிமண் கொட்ட வேண்டும். இந்த 3ஆம் அடுக்கிற்கு மேல் மீண்டும் கிணற்று மண் கொண்ட அடுக்கை உருவாக்க வேண்டும்.
இதற்கு மேல் கூழாங்கல் மற்றும் தேங்காய் நார் உள்ளிட்ட வடிகட்டி பொருட்களை கொண்டு வடிகட்டும் அடுக்கு அமைக்க வேண்டும். இதற்கு மேல் சாதாரண செம்மண் கொட்டி அதற்கு மேல் புற்களை வளரவிட வேண்டும். அவ்வாறு செய்தால் குப்பை கிடங்கு இருந்த பகுதி பொதுமக்கள் பயன்படுத்தும் அழகிய பூங்காவாக மாறிவிடும். இம்முறையில் குப்பைகளை புதைப்பதால் நிலத்தடி நீர் மாசுபடுவது தடுக்கப்படுவதுடன் அடிக்கடி குப்பைகள் எரிவதையும் தடுக்க முடியும். இந்த முறையில் வெள்ளலூர் குப்பை கிடங்கையும் பூங்காவாக மாற்ற வேண்டும் என்கின்றனர் அப்பகுதி மக்கள். வெள்ளலூர் குப்பை கிடங்கில் தொடர்ந்து குப்பைகள் கொட்டப்படுவது குறித்து மாநகராட்சி ஆணையர் லதா உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் மாநகராட்சி சார்பில் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க சுதீஷ். நிச்சயமாக இந்த செய்திகள் குறித்த தகவல்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்துணை விருந்தினர்களுக்கும் நன்றி.